ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய படம் மலையாளத்தில் இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஒரு இன்வெஸ்டிகேஷன் படத்தோட கதையை தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட கதை எப்படின்னா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு குழந்தை காணாம போகுது. அந்த குழந்தை யார் கடத்தினாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கண்டுபிடிக்க போகும்போது பல ட்விஸ்டுகள் நம்ம ஹீரோக்காக காத்துக்கிட்டு இருக்கும். ஸோ அப்படி சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் பேபி கேர்ள் சொல்லிட்டு 2026 வந்த மலையாள படத்தோட கதையை பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. லைக் பண்ணாதவங்க ஹைப் பண்ணாதவங்க கண்டிப்பா பண்ணிடுங்க. இப்போ நம்ம படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. அங்க நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு அட்டெண்டரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. கிறிஸ்மஸ்லாம் வரப்போகுது இல்லையா, அதுக்கான டெக்கரேஷன் வேலையெல்லாம் அந்த ஹாஸ்பிட்டல்ல நடந்துட்டு இருக்கு. அதையும் ஒரு நர்ஸ் கூட்டு இவங்க பாருங்க, நேற்று நைட்லாம் வந்துட்டு இந்த ஒர்க்கு தான் போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி இது ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி வந்துட்டு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு போல ஒர்க்குக்கு. மனைவிக்காரங்க வந்துட்டு ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்கள வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆளு டியூட்டிக்கே வந்திருக்காரு. இப்போ இவர் இங்க பேசிட்டே இருக்கும்போது அட்டெண்டரா ஒரு வார்டுக்கு அர்ஜென்ட்டா போகணும்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு ஒரு அலாரம் சத்தம், அதாவது ஒரு எமர்ஜென்சி வார்டுல குறிப்பா சொல்ல போகணும்னா ஒரு குழந்தைங்க இருக்கக்கூடிய அந்த வார்டுல ஒரு எமர்ஜென்சி அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அங்க இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப படபடப்பா அந்த இடத்துக்கு போயிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க. அங்க வந்துட்டு ஒரு குழந்தை வந்துட்டு மிஸ்ஸிங் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஹீரோக்கு அப்படியே ஒண்ணுமே புரியல, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவர் இந்த வழியா வந்துட்டு இருக்கும்போது லிப்ட்ல யாரோ அவங்களை கிராஸ் பண்ணி ஒருத்தவங்க போன மாதிரி அவருக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. ஸோ ஒருவேளை குழந்தை யாராவது தூக்கிட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு வெளியே போயிட்டு பாக்குறாரு. ஆனா அங்க யாருமே இல்ல. ஆப்போசிட்ல வேற இந்த கட்சிக்காரங்க ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்தோட கூட்டமா அவங்க கிளம்பி போயிருக்கலாம் சொல்லி நம்ம ஹீரோ கெஸ் பண்றாரு. இப்ப அடுத்த நிமிஷம் இந்த நியூஸ் ரொம்பவே வைரல் ஆகுது. போலீஸ்க்கு போன் பண்ணியாச்சு. போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக இங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து பாத்துட்டு இருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு வாட்ச்மேன் எல்லாம் இருக்கணும் இல்லையா, அந்த நேரத்துல வாட்ச்மேன் எங்க போனாரு சொல்லி விசாரிக்கும் போது வாட்ச்மேனுக்கு வந்துட்டு டியூட்டி டைம் முடியறதுக்கு 8 மணி. ஆனா ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எங்க கிளம்பி போயிட்டாராம். இப்ப அவரை கூப்பிட்டு இங்க காமிக்கிறாங்க. போலீஸ்காரங்க அடிச்சு விசாரிக்கிறாங்க. யோ டியூட்டி டைம்ல எங்கேயா போனோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவரோட பொண்ணுக்கு வந்துட்டு கல்யாணம் எல்லாம் வச்சிருக்காரு. சோ அதனால கல்யாண வேலையா நான் வந்துட்டு கிளம்பலாம் சொல்லி நேத்தே வந்துட்டு இந்த நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட சொல்லியிருக்காரு நான் வந்துட்டு சீக்கிரமா போயிடுவேன், அதனால நீ 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துருன்னு சொல்றாரு. ஆனா இது நம்ம ஹீரோக்குமே தெரியும், சொல்லியிருக்காரு. ஆனா இந்த இடத்துல வந்துட்டு போலீஸ்ல மாட்டிக்குவோம், ஏதாவது பிரச்சனை ஆயிடும் சொல்லி பயந்துகிட்டு இல்ல இந்த ஆள் வந்துட்டு என்கிட்ட எதுவுமே சொல்லல, நான் வந்துட்டு எப்பயும் போல தான் டியூட்டிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பத்தி நம்ம ஹீரோ பத்தி எல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அங்க இருக்கிற நர்ஸ் நம்ம ஹீரோ பார்த்து கொஞ்சம் முறைக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு அந்த வயசானவர் இது வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கும்போது எந்த ஒரு பொய்யுமே சொன்னது கிடையாது. நம்ம ஹீரோ தான் எதையோ பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க ஒரு மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த போலீஸ்காரங்க சிசிடிவி கேமராவெல்லாம் வந்துட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல செக் பண்ணும்போது போலீஸ்காரங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அந்த சிசிடிவி கேமரால ஏதோ ஒரு பொண்ணு வந்துட்டு படுத்தா போட்டுட்டு அங்க இருந்து கிராஸ் பண்ண மாதிரியும் அவங்க கையில ஒரு கட்டப்பை இருக்கிறதையும் பாக்குறாங்க. கண்டிப்பா வந்துட்டு அந்த குழந்தைய கடத்தினது இந்த பொண்ணு தான் இருக்கணும். ஏன்னா அந்த கட்டப்பையில தான் அந்த குழந்தைய எடுத்துட்டு போயிருக்கணும். அந்த சிசிடிவி கேமரா எது வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. இன்னொரு பக்கத்துல டிஐஜி வந்துட்டு இந்த கேஸை விசாரிக்கிறத ஒரு 3 போலீஸ்காரங்களை மட்டும் அனுப்பிச்சு விடுறாங்க. இப்ப அவங்களும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சிசிடிவி கேமராலாம் பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு வெளியே போயிருக்கிறதாவும் பஸ் ஸ்டாப்ல நடந்து போற அந்த சிசிடிவி கேமராலாம் வச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணு கட்டப்பையோட வெளியே போயிருக்காங்க. கடைசியா கேமரா இல்லாத பக்கமா எங்கே கடந்து போயிருக்கிறதாவும் அவங்கள பத்தி விசாரிக்கணும். பஸ் ஸ்டாப், ரோடு, ரயில்வே ஸ்டேஷன் இப்படி இருக்கிற எல்லா இடத்துலயுமே வந்துட்டு அந்த பொண்ணோட அடையாளத்தெல்லாம் வந்துட்டு நியூஸ்ல சொல்லி இந்த மாதிரி இந்த பொண்ணை யாராவது பார்த்தீங்கன்னா உடனே வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி நியூஸ்ல ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் ரொம்பவே சென்சிட்டிவா பேசப்படுது. அடுத்த சீனா இந்த கேஸை விசாரிக்கக்கூடிய போலீஸ்காரர் நேரா வந்துட்டு காணாம போச்சு அந்த குழந்தை அந்த வார்டுக்கு வராங்க. குழந்தையோட அம்மா கிட்ட வந்துட்டு விசாரிக்கிறாங்க. குழந்தை வந்துட்டு எப்ப காணாம போச்சு, என்ன டைம் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அந்த அம்மா ரொம்பவே ஜெனரலா வந்துட்டு பேசுறாங்க. நான் வந்துட்டு ஜிம்முக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி. போலீஸ்காருக்கு ஒண்ணுமே புரியல, என்னமா ஜிம்முக்கு போனியா, ஏமா குழந்தை பிறந்திருக்கின்ற ஜிம்முக்கு எல்லாம் போயிருக்கேன்னு சொல்லும்போது ஆமா சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் சொல்றாரு, சார் அவங்க வந்துட்டு குழந்தை பிறந்தவங்களோட அக்கா சார், குழந்தை பத்த பெண்ணு வெளியே உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பொண்ணு பார்க்கவே ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கு. வயசு என்னமான்னு சொல்லி கேட்டேன். அந்த பொண்ணுக்கு 19 வயசு ஆகுது. பெங்களூர்ல ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்கிறாங்க. காதலிச்ச பையன் கூட கொஞ்சம் அஃபர்ல இருந்ததால ஒரு தடவை இருந்ததால அந்த குழந்தை வந்துட்டு தங்கிருச்சு. கடைசியில வந்துட்டு அபார்ட் பண்ண முடியாம அந்த குழந்தைய பெத்துட்டேன், எனக்கு வந்துட்டு படிக்கணும்னு ரொம்ப ஆசை, இதனால வந்துட்டு எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லி அந்த பொண்ணு எல்லா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. அந்த டைம்ல வந்துட்டு ஒரு பையன் உள்ள வந்திருக்கான். யோ இங்க விசாரிச்சுட்டு இருக்கேன், யாரையா உள்ளலாம் விடுறது அப்படின்னு சொல்லி போலீஸ்கார் கத்திட்டு இருக்க. சார் இந்த பொண்ணோட புருஷன் சார் அப்படின்னு சொல்லி அந்த பையனை காமிக்க. அந்த பையனுமே வந்துட்டு சின்ன பையன், இந்த பொண்ணு காதலிச்சா சொன்னா இல்லையா, அந்த பையன் தான் இவன். இவனும் வந்துட்டு அதே காலேஜ்ல வந்துட்டு இன்ஜினியர் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கான். இந்த பையனுக்கு இந்த பொண்ணு மேல வந்துட்டு கொஞ்சம் வெறுப்பு இருக்குது. ஏன்னா இந்த பொண்ணு கன்சீவா இருக்கும்போதே சொல்லியிருக்கான் அந்த குழந்தையெல்லாம் கலைச்சிடலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் வந்துட்டு பெத்தவங்களுக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு வந்துட்டு மெடிக்கல் இஷ்யூல கலைக்க முடியாம போக இது 2 குடும்பத்துக்கும் பிரச்சனை ஆகி ரிஜிஸ்டர் மேரேஜ் வரைக்கும் போயிடுச்சு. இப்போ இந்த குழந்தையும் வந்துட்டு காணாம போயிடுச்சு. குழந்தை காணாம போன அப்ப இவன் இந்த இடத்துல இல்லையா, வெளியே போயிட்டு தான் சொல்றான். பொண்ணு வந்துட்டு எங்க ரெஸ்ட் ரூம் போனாங்களா அந்த டைம்ல தான் ஏதோ மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே காமிச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கத்துல வெளியே பையனோட அப்பா அம்மா பொண்ணோட
அப்பா அம்மா இவங்க 2 பேருமே மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் சண்டை போடுறத போலீஸ்காரங்க பார்த்துட்டு இருக்காங்க. இந்த குடும்பமே வந்துட்டு பெரிய பிரச்சனையில போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்துல அந்த பையனும் பொண்ணு 2 பேரும் பேசிக்கிறாங்க. நான் அப்பவே சொன்ன இந்த குழந்தைல கலைச்சிடலான்னு, நீ தான் வேண்டாம பார்த்த, இப்ப பாரு எங்க போய் நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் அப்படியே பேசிட்டு இருக்கான். இவனோட மோட்டிவ் வந்துட்டு லைஃப் தான் பாக்குறான். பொண்டாட்டியோ புள்ளையோ இதை பத்தி ஒன்னும் பெருசா கேர் பண்ணிக்கிறதே கிடையாது. அந்த பொண்ணு தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி பயங்கரமா கதிரை எழுதுகிட்டு இருக்கான். அடுத்தது அந்த வயசானவனை காமிக்கிறாங்க. அவங்க போலீஸ் கஸ்டடியில் வச்சு பயங்கரமா அடி பொழுதுகிட்டே இருக்காங்க. எங்கடா கொண்டு போய் வச்சிருக்க, ஒழுங்கா உண்மையை சொல்லு, அந்த குழந்தைய கடத்திட்டு போன பொம்பளைக்கு உனக்கு என்ன சம்பந்தம் சொல்லி பயங்கரமா இந்த ஆளை போட்டு அடிக்க, இவருக்கு ஒண்ணுமே தெரியல சார், உண்மையை தான் சொல்றேன், எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமுமே கிடையாது அப்படின்னு சொல்லி இது ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல இந்த நியூஸ் வந்துட்டு ரொம்பவே ஃப்ரெட் ஆயிடுச்சு இல்லையா, ஒரு பர்தா போட்ட பொண்ணு தான் வந்துட்டு ஒரு குழந்தைய கடத்தி கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாமே பாக்குறாங்க. அங்க ஒரு லேடி ஆட்டோ டிரைவர் வந்துட்டு அந்த குழந்தைய வந்துட்டு ஒரு கட்டப்பையில எடுத்துட்டு போற மாதிரி ஏதோ பாத்துருக்காங்க. உடனே போலீஸ்காரங்களுக்கு தகவல் கொடுக்க போலீஸ்காரங்க அர்ஜென்ட்டா கிளம்பி போறாங்க. அதே இடத்துல வந்துட்டு நம்ம ஹீரோ இருக்காரு. ஹீரோ மேலே வந்துட்டு போலீஸ்காரங்க ஒரு கண்ணு வச்சிருக்காங்க. இவன் வந்துட்டு பாத்துருக்கிறதா சொல்லி சொல்றான். சார் நான் அவனா கூட வரேன் சார், ஏதாவது ஹெல்ப்பா இருக்கும்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கார் கூட நம்ம ஹீரோவை கிளம்பி போக இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்க வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. அந்த பர்டிகுலர் லொகேஷன் சொன்ன இடத்துல போயிட்டு தேடிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ கண்ணுல ஒரு கட்டப்பை கிடைக்குது. இந்த கட்டப்பை தான் அந்த பொண்ணு கடைசியா அந்த ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகும்போது குழந்தை இதுல வச்சு எடுத்துட்டு போயிருக்கணும். சோ அந்த கட்டப்பை மட்டும் கிடைக்குதுன்னா குழந்தை கண்டிப்பா இந்த பக்கத்துல பர்டிகுலர் லொகேஷனுக்குள்ளதான் எங்கேயோ இருக்கணும்னு சொல்லி போலீஸ்காரங்க ஒவ்வொரு திசையில தேடிக்கிட்டு இருக்க ஹீரோ வந்துட்டு ஒரு இடத்துல ஏதோ குழந்தை அழுகிற மாதிரி ஏதோ சத்தம் கேக்குது. அந்த பக்கமா போயிட்டு இருக்க இதை வந்துட்டு தூரத்துல இருந்து அந்த குழந்தையோட அப்பங்காரன் பார்த்திருக்கான். அந்த காலேஜ் பையன் போலீஸ்காரங்க வந்து வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கிறத அந்த பக்கமா நம்ம ஹீரோ போயிருக்காரு. போகும்போது ஒரு பொண்ணு கிட்ட வந்துட்டு அந்த குழந்தை இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த பொண்ணு. போலீஸ்காரங்களுக்கு உடனே தகவல் கொடுத்து அந்த குழந்தைய நம்ம ஹீரோ கூட்டிட்டு வராரு. அந்த பொண்ணையை வந்துட்டு போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டிட்டு போக ஹீரோ அந்த குழந்தையை நல்லபடியா காப்பாத்திட்டாரு இல்லையா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வராரு. எல்லாருமே வந்துட்டு பலத்த கைத்தட்டல், ஏன்னா காணாம போன கொஞ்ச நேரத்திலே வந்துட்டு ஒரு 3 மணி நேரத்துல அந்த குழந்தையை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருக்காரு இல்லையா. சோ அதை நினைச்சு எல்லாருமே பாராட்டுறதுக்கு ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். அந்த நர்ஸ் அந்த குழந்தைய வாங்கிட்டு கூட்டிட்டு போகும்போது அந்த குழந்தையை பார்க்கும்போது இங்க ஒரு பயங்கர ட்விஸ்ட் ஆயிடுது. இந்த குழந்தை வந்துட்டு காணாம போன குழந்தையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோக்கு பயங்கர ஷாக் ஆகுது. ஹீரோக்கு மட்டும் கிடையாது, போலீஸ்காரங்களுக்கே தலையை சுத்திருச்சு. சோ இவ்வளவு தூரம் போய் இப்ப கடைசி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த குழந்தை யாரோடதுன்னு பார்த்தா அந்த வட மாநிலத்தை சேர்ந்த பொண்ணோட குழந்தை தான். அவங்களுக்கு தங்க இடம் இல்லாம குழந்தை ரொம்ப பசியில அழுததால அந்த இடத்துல போயிட்டு மறைவான இடத்துல வந்து குழந்தைக்கு பால் கொடுத்துருக்காங்க. சோ அதை நம்ம ஹீரோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைய வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த குழந்தைய வந்துட்டு விசாரிச்சதுல அது அவங்களோட குழந்தை தான் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட அந்த குழந்தைய கொடுத்து அனுப்புறாங்க. போலீஸ்காரங்களுக்கு ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு. ஹீரோவை பிடிச்சு போலீஸ்காரர் பயங்கரமா அடிக்கிறாரு. எனக்கு எல்லாமே தெரியும், அந்த குழந்தைய நான் பாத்துக்கன்னு சொன்னேன், இதுதான் நீ கண்டுபிடிச்ச லட்சணமாடா சொல்லி அடிக்க அதுக்கப்புறம் அங்க இருக்கிற கூட இருக்க போலீஸ்காரங்க எல்லாம் தடுத்து சரி ஒரு வழியா கூட்டிட்டு வராங்க. இப்ப நம்ம ஹீரோவை ரொம்ப நியூஸ்ல வந்துட்டு பிரபலமாக்கி விட்டாங்க. சோ இவரால தான் அந்த குழந்தை காணாம போயிடுச்சு. ஹீரோ பத்தி தப்பா இப்ப நியூஸ்ல பேசப்படுது. அதே மாதிரி ஹீரோ வைஃப் வந்துட்டு கால் பண்ணி ஹீரோ கிட்ட பேசுறாங்க. என்னங்க உங்க போட்டோஸ் எல்லாம் வந்து நியூஸ்ல போகுது, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது நடந்த பிரச்சனை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவை இப்ப வேலை விட்டு தூக்கிட்டதாகவும் சொல்றாங்க. ஹீரோ மனைவி வந்துட்டு பயங்கரமா அழுகுறாங்க. உன்னால வந்துட்டு நீ இருக்கிற தைரியத்துல நான் ஃபாரின்ல இருந்து வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு வந்தேன், இப்போ உனக்குமே வேலை போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க ஹீரோ பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த வயசானவர் எதிர்த்த போல வராரு. நீலாம் நல்லாவே இருக்க மாட்டடா, நான் பண்ணாத தப்புக்கு என்ன மாட்டி விட்டல, என் பொண்ணோட கல்யாணத்துல என் மானமே போக போதுரா அப்படின்னு சொல்லி அவரு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க இன்னொரு பக்கத்துல அந்த குழந்தை பெத்த பொண்ணோட அம்மா வந்துட்டு ஒரு மாதிரி நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்க நர்ஸ்ல இருந்து எல்லாருமே நம்ம ஹீரோவை பாக்குற விதங்களே வந்துட்டு வேற மாதிரி இருக்கு. ஹீரோ அங்க இருந்து வெளியே வரும்போது இந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோவை வந்துட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்க தான் வந்துட்டு அந்த குழந்தையை கடத்தினீங்களா, உங்களுக்கு அந்த குழந்தைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாயில மைக்கோட போக ஹீரோ இதெல்லாம் தாங்க முடியாம அங்க இருந்து கிளம்பி திரும்ப ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஓடி வராரு. இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஹீரோ அந்த குழந்தையை கண்டுபிடிக்கணும். ஹீரோ அந்த குழந்தையை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்ப ஹீரோவே இன்வெஸ்டிகேஷன்ல இறங்க ஆரம்பிக்கிறாரு. தான் ஃப்ரெண்டு தான் வந்துட்டு அதே ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறாரு, சிசிடிவி மேனேஜ்மெண்ட்ல இருக்காரு. சோ அவர்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கிறாரு. அந்த குழந்தை வந்துட்டு எப்ப எடுத்துட்டு போனாங்களோ அந்த பர்டிகுலர் சிசிடிவி கேமராவில் நம்ம ஹீரோ ரொம்ப நுணுக்கமா பார்த்துக்கிட்டே இருக்க அந்த பொண்ணு படுதா போட்டு எடுத்துட்டு போனது. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கத்துல போலீஸ்காரங்க வேற ஒரு பக்கம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்துட்டு படுதா போட்டு நடந்து போற விதம் இருக்கு இல்லையா, அதுவே வந்துட்டு ரொம்பவே டிஃபரெண்டா இருக்குது. இதையும் வந்துட்டு நம்ம ஹீரோ இன்னொரு பக்கத்துல இவரும் பாக்குறாரு. இவரும் அதே தான் யோசிக்கிறாரு, இது வந்துட்டு ஒரு பொண்ணு மாதிரியே இல்ல, ஏன்னா இந்த பொண்ணு வந்துட்டு நடக்கிற விதமே ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு, மூவிங் வந்துட்டு ரொம்ப வேற மாதிரி இருக்குன்னு ஹீரோவும் போலீஸ்காரங்களும் ஒரே மாதிரியே கெஸ் பண்ணிட்டு இருக்க ஹீரோக்கு வந்துட்டு ஒரு விஷயம் தோணுது. படுதா போட்டுட்டு உள்ள போன மாதிரி எந்த ஒரு லேடியுமே போகல. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் போகும்போது கேப் போட்டு ஒரு பையன் தான் போயிருக்கான். ரிட்டர்ன் வெளியே வரும்போது தான் வந்துட்டு படுதா போட்டுட்டு வந்திருக்காங்க. அந்த பையன் போகும்போதுமே நம்ம ஹீரோ கிட்ட பேசி இருக்கிறான். சோ இந்த விஷயம் வந்துட்டு போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் நம்ம ஹீரோ மேல ஒரு கண்ணு வச்சிருக்காங்க. இதே விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு. சோ அந்த பையனோட ஃபேஸ் கட் வந்துட்டு நம்ம ஹீரோவால அவ்வளவா கெஸ் பண்ண முடியல, சரியா ஞாபகம் இல்ல. கேமரால வந்து அந்த பையனோட ஃபேஸ் கட் ஒண்ணு தெரியல. அங்க இருக்கிற
ரிசப்ஷன்ல போயிட்டு தான் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த பையன் வந்துட்டு எதுக்காக வந்திருக்கான் அப்படி சொல்லி அந்த பையனோட அடையாளத்தை வச்சு காமிச்சு கேட்கும்போது அவன் வந்துட்டு ஏதோ பிளட் டெஸ்ட் கொடுக்கணும்ன்றதுக்காக வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவனோட அட்ரஸ்லாம் அதுல இருக்கும் இல்லையா, அதை கேட்டா அது வந்துட்டு எல்லாமே ஃபேக்கா இருக்கு, மொபைல் நம்பருமே வந்துட்டு ரீச் ஆகல. ஆனா வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு பில்லு வந்துட்டு பேமெண்ட் பண்ணிருக்கான். சோ அப்படின்னா ஜிபேல தான் பண்ணிருக்காங்க. அந்த ஜிபேல இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை வச்சு ட்ராக் பண்ணி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பில்லு ஜெனரேட் ஆகுது. அதுல வந்துட்டு விவேக் அப்படிங்கிற பேர்ல இருக்கு. இப்போ அந்த பையனை நமக்கு காமிக்கிறாங்க. அந்த பர்தாவை ரிமூவ் பண்ணிட்டு அவனோட ஃபேஸை ரிவீல் பண்றாங்க. உண்மையாலுமே அது பையன் தான். அவனோட கையில தான் கடத்தப்பட்ட அந்த குழந்தையுமே இருக்கு. அப்படின்னா அந்த குழந்தையை கடத்திருந்த இவன் தான். இவனுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்கா. சோ இந்த பொண்ணு இவனோட அக்கா. எதுக்காக இந்த குழந்தையை கடத்தினா அப்படின்னா இந்த அக்காக்காரங்க இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, லவ் மேரேஜ் தான், ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. வீட்டை வந்துட்டு பயங்கரமா எதிர்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி இருக்க இவங்களுக்கு ஒரு 2 தடவை குழந்தை பிறந்து இறந்து போச்சு. 3வது தடவையும் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்திருக்காங்க. சோ குழந்தை இறந்து போச்சு. ஆனா இந்த விஷயம் தான் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சது அப்படின்னா பெரிய பிரச்சனை பண்ணுவான், என் வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிடும் சொல்லி பயங்கரமா கதறி அழுதுருக்காங்க. இதை வந்துட்டு பார்த்த தம்பிக்காரன் அக்காவோட மனசு கஷ்டப்படக்கூடாது, அக்காவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குழந்தை வந்துட்டு கடத்திட்டு வந்திருக்கான். ஆனா அக்கா கிட்ட வந்துட்டு எப்படி சொல்லியிருக்கானா, இந்த குழந்தைக்கு வந்துட்டு யாருமே கிடையாது, இது வந்துட்டு ஒரு அனாதை குழந்தை. சோ ஹாஸ்பிட்டல்ல அனாதையா இருந்துச்சு, இந்த ஒரு குழந்தை அனாதையா வளர்றதுக்கு பதிலா உங்ககிட்ட இருந்தா நீ ரொம்ப நல்லா பாத்துக்குவ, குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் குழந்தையோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த குழந்தைய அக்கா கிட்ட கொடுக்குறாங்க. ஆனா அக்காக்காரங்க இது வந்துட்டு ஏத்துக்க மறுக்கிறாங்க. யாரோ ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தி அந்த சந்தோஷம் நமக்கு தேவையில்ல, அந்த குழந்தைய அங்கேயே வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்காக்காரங்க வாங்குறதுக்கு மறுக்கிறாங்க. நீ கஷ்டப்படுறன்னு சொல்லிட்டு நான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இதெல்லாம் பண்ணா இப்படி வந்துட்டு சொல்றியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிருச்சு பசியில. இப்ப அந்த குழந்தைக்கு இந்த பொண்ணை கூட்டு போயிட்டு உள்ள போயிட்டு பால் கொடுக்குறாங்க. இவங்க நின்று இருக்கக்கூடிய இடமே சரக்குல அடிச்சு பாட்டில் கீட்லமா கடக்கக்கூடிய ஒரு அருவருக்கத்தக்க இடமா இருக்குது. சோ அந்த இடத்துல அந்த அக்கா பால் கொடுத்துட்டு இருக்கும்போது அதே இடத்துல படத்தோட ஆரம்பத்துல அந்த குழந்தை காணாம போகும்போது போலீஸ்காரங்க தேடி வந்துட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போதான் ஹீரோ கண்ணுல அந்த கட்டப்பை கிடைச்சிருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு போலீஸ்காரங்க தேடிட்டு இருந்திருப்பாங்க. இந்த பக்கத்துல இந்த குழந்தை கடத்திட்டு வந்த பையன் எல்லாத்தையுமே வந்து பார்த்துருக்கோம். போலீஸ்காரங்க வந்துட்டு விசாரிச்சுட்டு வரது பாக்குறான். அக்கா பால் கொடுத்துட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு வராங்க. போலீஸ்காரங்க இந்த மாதிரி தேடி வராங்க. நம்ம உடனே இங்க இருந்து தப்பிச்சாகணும் அப்படி சொல்றாங்க. ஏன்னா அக்காக்கு வேற அந்த குழந்தை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதே இடத்துல வந்து இந்த குழந்தைய வச்சுட்டு நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அக்காக்காரங்க வந்துட்டு இந்த குழந்தைய இப்படியே விட்டுட்டு வர்றதுக்கு மனசு இல்ல, அதுவும் இந்த இடமும் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம உள்ள களிதான் திங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு இவங்க கொண்டு வந்த பேக்குக்கு பக்கத்துல கீழே பெட் மாதிரி போட்டு அந்த குழந்தைய அங்கேயே வச்சுட்டு இவங்க 2 பேரும் வெளியே வந்துட்டாங்க. போலீஸ்காரங்க அங்க இருக்கிற இடத்துல தேடி பார்க்கலான்னு ஒரு 2 கான்ஸ்டபிள் அந்த இடத்துக்கு போறாங்க. ஆனா அதுக்குள்ளதான் ஹீரோ அந்த வட மாநில பொண்ணை வந்துட்டு கூப்பிட்டு பார்த்திருப்பாரு. சோ அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க குழந்தை கடிச்சிச்சு எல்லாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டதால இவங்க வந்துட்டு இந்த இடத்துக்கு போகல. போலீஸ்காரங்க ரிட்டர்ன் வெளியே வந்துட்டாங்க. போயிருந்தா அந்த குழந்தைய வந்துட்டு கரெக்டா காப்பாத்திருக்கலாம். சோ இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த போலீஸ்காரங்க அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் குழந்தைய வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு அக்காவும் தம்பியும் வந்துட்டு திரும்ப அந்த குழந்தைய எடுக்கலான்னு திரும்ப உள்ள போய் பார்த்தா இவங்களுக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஆயிடுது. ஏன்னா அவங்க வச்ச இடத்துல அந்த குழந்தைய இப்ப காணாம, யாரு எடுத்துட்டு போனாங்க அப்படிங்கிறது இவங்களுக்குமே ஒண்ணுமே புரியாம புதிரா இருக்கு. பயத்துல இந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த அக்காக்காரங்களோட ஹஸ்பண்ட் வேற கால் பண்ணிட்டான். கால் பண்ணி குழந்தைய வந்துட்டு நான் பாக்குறதுக்கு ஆகலா இருக்கேன், குழந்தை பிறந்துருச்சுல, எப்ப வீட்டுக்கு வர அப்படிங்கிற மாதிரி இது ஒரு பக்கம் கேட்டுட்டே இருக்கு. என்ன பதில் சொல்றதுனே தெரியாம அக்காக்காரங்க தவிச்சிட்டு இருக்காங்க. தம்பி கிட்ட தான் குழந்தை இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி சமாளிக்க அக்காக்காரங்களுக்கு ஒண்ணுமே முடியல. அந்த குழந்தை அங்கேயே இருந்திருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். ஆனா இப்ப பாரு நம்ம கிட்ட வந்து அந்த குழந்தை இப்ப எவங்கிட்ட போயிட்டு என்ன சின்ன பண்ணமா பட போகுதோ அப்படின்னு தெரியாம இவங்க ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோக்கு வந்துட்டு அந்த மொபைல் நம்பர் கிடைச்சது இல்லையா, இந்த பையன் தான் வந்துட்டு பிளட் டெஸ்ட் கொடுக்கான், அவன் தான் வந்துட்டு அந்த குழந்தைய கடத்திட்டு போயிருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒரு டவுட் இருக்கு. இந்த விஷயத்த போலீஸ்காரங்கிட்ட சொல்லலாம்னு போய் பார்த்தா நீ வந்துட்டு வெளியெல்லாம் போக கூடாது, உள்ளே இரு, உன்னை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ மேலே ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த மாதிரி நம்பர் கொடுத்தா கண்டிப்பா போலீஸ்காரங்க நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி ஹீரோவும் வந்துட்டு புரிஞ்சுக்கிறாரு. இன்னொரு பக்கத்துல இந்த அக்காவும் தம்பியுமே காட்டுறாங்க. அக்காவோட கழுத்து பகுதியில முதுகு பகுதியில் நிறைய சிகரெட்டால சுட்ட வடுலாம் இருக்குது. இதை தம்பிக்காரன் பார்த்தோன்னு என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க மாமாக்காரர் தான் இது எல்லாத்தையும் பண்ணிருக்காரு, அவங்கிட்ட வந்துட்டு வாழ்றதே வந்துட்டு பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நான் அப்பவே சொன்னேன் அவனெல்லாம் காதலிச்சு கல்யாணம் பண்ணதுன்னு சொல்லி, காதலிச்சு கல்யாணம் பண்றதுக்கு ஒரு தகுதி இருக்கு, அவனெல்லாம் என்ன தகுதியில நீ கல்யாணம் பண்ணனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இது ஒரு பக்கம் இவங்க எல்லாம் பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல இறங்கிடுறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு நம்ம பையனுக்கு வந்துட்டு ஒரு போன் கால் வருது. யாரு பண்ணிருக்காங்கன்னா நம்ம ஹீரோ தான் பண்ணிருக்காரு. பிளட் டெஸ்ட் கொடுக்கறதா வந்தல்ல, ரிப்போர்ட்லாம் வந்துருச்சு, எப்ப வாங்க வர அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இந்த பையனுக்கு கதி கலங்க போகுது. எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாம ஈஸியா தப்பிச்சு வந்துட்டோன்னு பார்த்தா இப்போ ஒருத்தன் போன் பண்ணிருக்கானு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்து இந்த பையன் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். உடனே அந்த நம்பரை கட் பண்ணிட்டு அப்படியே பிளாக் லிஸ்ட்ல போட்டுட்டு உடனே வந்துட்டு வேற யாருக்கும் போன் பண்றான், என்னவோ பண்ண போறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை இங்க காமிக்கிறாங்க. ஹீரோக்கு வந்துட்டு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா காணாம போன குழந்தையோட தாத்தா, அதாவது குழந்தை பெத்துக்கிட்ட அந்த பொண்ணோட அப்பா என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு போன் கால் வந்திருக்கு. அந்த போன் கால்ல அவர்கிட்ட குழந்தை எங்கிட்ட தான் இருக்குது, ஒரு 30 லட்சம் ரூபாய் பணத்தை சொல்லக்கூடிய லொகேஷன்
லொகேஷனுக்கு வந்து வச்சுட்டு குழந்தைய வந்துட்டு நல்லபடியா எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு கால் வந்திருக்கு. இதை உடனே போலீஸ்காரங்களுக்கு எல்லாருக்குமே தகவல் கிடைச்சிருக்கு. நாம சொல்ற மாதிரி அவனை ஈஸியா விட்டு தான் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போலீஸ்காரங்க எல்லாருமே ட்ரேஸ் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த வில்லன் சொல்லக்கூடிய அந்த லொகேஷன்ல பணத்தை வைக்கிறாங்க இல்லையா, அந்த லொகேஷனை பத்தி எல்லா இடத்தையுமே வந்துட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே இடத்துல போலீஸ்காரங்க நிறைய பேர் வந்துட்டு போடவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு டிராபிக்லயுமே வந்துட்டு போலீஸ்காரங்க செக் பண்ணி அனுப்புறாங்க. இந்த பக்கத்துல கடத்தப்பட்ட அந்த பையனை அவங்க அக்காவும் கார் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஏதுரா கார் அப்படின்னு சொல்லி கேட்டா இவனோட ஃப்ரெண்டு காராம். சோ இப்போ அந்த கார் எடுத்துட்டு வரும்போது ஒரு இடத்துல போலீஸ்காரங்க நிக்கிறாங்க, காரையும் மறிக்கிறாங்க. போலீஸ்காரங்க காரை மறிக்கிறது தெரிஞ்ச இவங்க ரெண்டு பேருமே அப்படியே விறுவிறுத்து போகுது. போலீஸ்காரங்க விசாரிக்கிறாங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா என் அக்கா வந்துட்டு வீட்டுல டிராப் பண்றதுக்காக போறேன்னு சொல்லும்போது அவங்க ஊர் பேரு சொன்னோடனே அது அந்த வழியா போகலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல இந்த பக்கமா ஒரு வேலை இருந்துச்சு, சோ அதனால இந்த பக்கமா போறோம், மாமா வரதா சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்கிட்ட அப்படி இப்படி சமாளிச்சு அந்த போலீஸ்காரர் போயிட்டு இதை கன்சல்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேத்தையுமே விட்டுறாங்க. ஒரு வழியா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷப்பட அடுத்த நிமிஷம் இதே பையனுக்கு வந்துட்டு ஒரு போன் கால். யாருன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வந்திருக்கு. நம்ம ஹீரோ வந்துட்டு போலீஸ்காரங்க கண்காணிச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா அவன் மேலே ஒரு டவுட் இருக்கு இல்லையா, அவன் யார்கிட்ட எல்லாம் பேசணும்னு சொல்லி அவனோட மொபைல் ஹிஸ்டரிலாம் வந்துட்டு ட்ராக் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி நம்ம ஹீரோ இந்த பையனுக்கு கால் பண்ணிருப்பார் இல்லையா, உடனே வந்துட்டு போலீஸ்காரங்க ட்ரேஸ் அவுட் பண்ணி இந்த பையனுக்கு இப்ப கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ அவங்ககிட்ட என்ன பேசிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அட்டெண்டர் அவரு. சோ அந்த இடத்துல வந்துட்டு பிளட் டெஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். சோ அந்த ரிப்போர்ட் விஷயமா வந்துட்டு என்கிட்ட பேசினாங்க சொல்லும்போது உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும், நீ நேரா ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லிட்டாங்க. இந்த பையனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இன்னொரு பக்கம் இந்த போலீஸ்காரங்க அந்த பணத்தை வைக்க சொன்னாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு நிறைய போலீஸ்காரங்களை போடுறாரு. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கண்காணிச்சுட்டே இருக்கணும். கில்லரை தான் நமக்கு மெயினா, அவனை தான் நம்ம பிடிக்கணும். ஏன்னா பணம் போனா கூட பிரச்சனை இல்லை, குழந்தை வேணும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் போலீஸ்காரங்க அப்படியே கெஸ் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதே இடத்துல வந்துட்டு நிறைய போலீஸ்காரங்க வாடகை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தங்குறாங்க. நிறைய பேர் குப்பை கொட்டுற மாதிரி, டெலிவரி பண்ற மாதிரி ஒவ்வொரு கெட்டப்லயும் வந்துட்டு போலீஸ்காரங்க அங்கேயும் இங்கேயுமே இருந்துகிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல இந்த பையனை வந்துட்டு போலீஸ்காரங்க கூட்டுத்தாங்க இல்லையா, இப்ப அக்காக்காரங்களை வெளியே நிக்க வச்சுட்டு இந்த பையன் மட்டும் உள்ள போறான். போலீஸ்காரங்க கூட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக பிளட் டெஸ்ட் கொடுத்த, சரி பிளட் டெஸ்ட் கொடுத்தா நீ நேரா போய் வாங்க வேண்டியதானே, அந்த ஆளு எதுக்கு உனக்கு டைரக்டா கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பையன் கிட்ட போலீஸ்காரங்க விசாரிக்கும் போது ஆதார் கார்டு எல்லாமே கேட்கறாங்க. ஆதார் கார்டு எல்லாம் வாங்கி பாக்குறாரு போலீஸ்காரரும். பார்க்கும்போது நீ எதுக்காக வந்துட்டு டைரக்டா போகாம அவன் உனக்கு போன் பண்ணான்னு சொல்லி அதை பத்தி கேட்கும்போது இந்த பையனுக்கு வந்துட்டு தனக்கு HIV இருக்கிறதாவும் இதனால வந்துட்டு எதுவும் வெளியே தெரிஞ்சு அசிங்கமாயிடுங்கிறதுக்காக ஒரு சீக்கிரட்டா வந்துட்டு நான் போயிட்டு கொடுத்தேன், இதனாலதான் வந்துட்டு நான் டைரக்டா கூட போகாம அப்படியே வந்துட்டு கொஞ்சம் மறைஞ்சு போனேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லும்போது இந்த போலீஸ்காரர் ஒரு நிமிஷம் பயந்து போறாரு. ஏன்னா ஆதார் கார்டு எல்லாம் இவங்கிட்ட தொட்டு பேசிட்டாரு இல்லையா, தனக்கு தொத்திக்குமோங்கிற ஒரு பயம். உடனே அங்க இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த பையன் பேர்ல ஏதாவது பிளட் டெஸ்ட் கொடுத்துருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்டா ஆமா கொடுத்துருக்காரு, இன்னும் ரிப்போர்ட் வாங்கல அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணதால போலீஸ்காரங்க வந்துட்டு இது ஒன்னும் பெருசா டவுட் படாம இவனையும் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவன் கிளம்பி வரான். உள்ளுக்குள்ள வந்தோடனே அக்காக்காரங்க பயங்கரமா இவங்கிட்ட சண்டை போடுறாங்க. நீ கடத்தப்பட்ட அந்த குழந்தை அனாதன்னு சொன்ன, ஆனா இங்க பாரு நியூஸ்ல வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்துட்டு குழந்தை பெற்றுக்கிட்டவங்க ரெண்டு பேரும் இளம் வயசு பசங்க, அந்த குழந்தைய அவனை கடத்திட்டு போயிட்டான்னு சொல்லி பாக்குறாங்க, பேசுறாங்க. இது வந்துட்டு ஒரு பெரிய பாவலை, எதுக்காக அப்படிலாம் செஞ்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பையன் என்ன சொல்றான்னா அந்த ரெண்டு பசங்களுக்குமே வந்துட்டு அந்த குழந்தைய வளர்க்குங்கிற ஆசையே கிடையாது. அவங்க வீட்டிலே பல பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு. அந்த குழந்தைய வந்துட்டு ஒரு அனாத ஆசிரமத்துல தான் சேர்ப்பாங்க. சோ அதனால எங்கேயே போற குழந்தை உங்ககிட்ட இருந்தா நல்லா இருக்கும் சொல்லி தான் நான் கடத்தினேன். இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சா நீ ஒத்துக்க மாட்டா அப்படிங்கிறதுக்காக தான் நானுமே வந்துட்டு மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அக்காக்காரங்க ஏத்துக்க மறுக்கிறாங்க. நான் வந்துட்டு போலீஸ்ல போயிட்டு எல்லாத்தையும் சொல்ல போறேன், சரண்டர் ஆக போறேன் அப்படிங்கிற மாதிரி போகும்போது போய் சொல்லு, உனக்காக அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்தேன் பத்தியா, எனக்கு எதுவும் வேணும் இன்னும் வேணுமே அப்படின்னு சொல்லும்போது அக்காக்காரங்க அப்படியே போகல. அதுக்கப்புறம் இந்த காரை எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு கிளம்பி போயிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல அந்த பணத்தை வைக்கிறதுக்காக அந்த குழந்தையோட தாத்தாக்காரர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கிளம்பி போறாரு. போலீஸ்காரங்களும் அலர்ட்டா இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல இந்த பையனை காமிக்கிறாங்க. அந்த குழந்தை கடத்தப்பட்ட அந்த பையன் ஹாஸ்பிட்டலுக்கு இப்ப போயிருக்கான். சோ பிளட் சாம்பிள் அந்த ரிப்போர்ட் எல்லாம் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது அதே இடத்துல அந்த குழந்தை பெத்துக்கிட்டா இல்லையா, அந்த குழந்தையோட அப்பங்கார அந்த பையன் அங்க நின்னுட்டு இருக்கான். சோ அவனை பார்த்தோன்னே இந்த பையன் பயந்து அடிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். அவனுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சோன்னு சொல்லி லிப்ட்ல இருந்து தப்பிச்சு போலான்னு பார்த்தா ஆனா வெளியே வந்துட்டு இவனோட முன்னாடியே நிக்கிறான். போச்சுரா மாட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த பையனோட கையில ஏதோ ஒரு லெட்டர் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போக ஆரம்பிக்கிறான் அந்த குழந்தையோட அப்பங்காரன். இதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ மாடியில இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. சோ பார்த்தவனே அந்த பையன் கையில என்னமோ கொடுத்திருக்கானே, என்ன கொடுத்திருக்கான் அப்படிங்கிறது தெரியல. சோ உடனே அந்த குழந்தை கடத்தப்பட்ட அந்த பையன் அந்த லெட்டரை படிச்சுட்டு உடனே கார் எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு கிளம்பி போறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு அங்க இருக்க CCTV கேமரால பாக்குறாங்க. அந்த பையன் வந்துட்டு அந்த குழந்தைய பெத்துக்கிட்ட அந்த பையன் ஒரு காஸ்ட்லியான கார்ல இருந்து கிளம்பி போயிருக்கான். அந்த கார் நம்பர் வந்துட்டு செக் பண்றாங்க. செக் பண்ணும்போது அது வந்துட்டு வேற ஒருத்தன் பேர்ல இருக்குது. சோ அதே இடத்துல தான் வந்துட்டு அந்த குழந்தை இருக்கணும். ஒருவேளை இவனுக்கு ஏதாவது சம்மந்தப்பட்டிருக்கானா இல்ல இவனே கடத்தி வச்சுட்டு ஏதாவது பண்றானா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. இதே எல்லாமே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்துல அந்த தாத்தாக்காரர் பணத்தை கொடுக்கறதுக்காக அந்த இடத்துக்கு போயிட்டு பணத்தை கடாசிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி போறாரு. அதை போலீஸ்காரங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு யாராவது வருவாங்களான்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நம்ம அந்த குழந்தை கடத்தின அந்த பையனுக்கு ஒரு லெட்டர் கொடுத்தான் இல்லையா, அந்த லொகேஷன் சேம் இதே லொகேஷன் தான். ஆனா
ஆனா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வீடு, அந்த வீட்டுல இந்த பையன்லாம் போய் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல போலீஸ்காரங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, அந்த காஸ்ட்லியான கார்ல கிளம்பி போனோம் இல்லையா, அது குழந்தை பெத்துக்கிட்ட அந்த பையனோட ஃப்ரெண்டோட இடம் தான். ஸோ அவனுங்களே வந்துட்டு குழந்தை கடத்திருக்கிறதாவும், அவன் ஃப்ரெண்டோட போன் நம்பர்ல இருந்து தான் அந்த தாத்தாக்காரருக்கு போன் பண்ணி 30 லட்சம் ரூபாய் பணத்தை கேட்டதாவும் போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தடவை கேட்கும்போது அந்த மொபைல் நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணவே முடியல. ஏன்னா அது வந்துட்டு ஒரு வெளிநாட்டு நம்பர் மாதிரி மார்ஃபிங் பண்ணி அனுப்பிச்சிட்டானுங்க. ரெண்டாவது தடவை இப்ப கார் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணும்போது தான் இந்த பையன் அந்த லொகேஷன்ல இருக்கிறதாவும், அங்க இருந்து கால் பண்ணி பேசிருக்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே கிடைச்சிருக்குது. எதுக்காக இதெல்லாம் பண்றானா, அந்த பொண்ணோட அவங்க அப்பங்கார கொஞ்சம் வசதியானவர். சோ தான் வாழ்க்கையை வந்துட்டு அவங்க பொண்ணால தான் இப்படி ஆயிடுச்சு, என்னோட கெரியரே போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக இந்த 30 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு அதே இடத்துக்கு லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சா இல்லையா, இந்த பையன் கடத்தினவனே அந்த பையனை சிக்க வச்சுட்டு ஈஸியா வந்துட்டு வெளியே வந்துடணும், குழந்தை வந்துட்டு வேற இடத்துக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்துட்டு ஒரு பக்கா பிளான போட்டிருக்கான். ஆனா கடைசியா இந்த குழந்தை கடத்தினவனுக்கு திரும்ப அந்த குழந்தை கிடைச்சு போச்சு. அந்த இடத்துல யாருமே இல்ல. போலீஸ்காரங்க வந்துட்டு அதே இடத்துல இருக்கக்கூடிய அந்த குழந்தை பெத்துக்கிட்டனோட ஃப்ரெண்டுக்காரனை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்கள 2 பேர்த்து கஸ்டடிக்கு கூட்டிட்டு போக இந்த பக்கத்துல இந்த குழந்தையை தூக்கிட்டு தான் அக்கா கூட திரும்ப இந்த குழந்தை உன்னை தேடி வந்திருக்கு, இந்த தடவை விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு திரும்ப அவனு வந்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஃப்ரெண்டுக்காரனையும் அந்த குழந்தையை பெத்துக்கிட்ட அந்த அப்பங்காரனையும் 2 பேருமே போலீஸ்காரங்க வச்சு அடின்னு அடிச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவனுக்கு வந்துட்டு நடந்த கதை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்கு வந்துட்டு அந்த குழந்தை மேல பெருசா எந்த ஒரு ஆசையுமே கிடையாது, பொண்டாட்டி மேல எந்த ஒரு ஆசையுமே கிடையாது. இப்படி இவன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு அந்த குழந்தை வந்துட்டு காணாம போயிடுச்சு. ஒரு தடவை வந்துட்டு இவன் தான் ஃப்ரெண்டோட கார்ல இருந்து இறங்கும் போது தான் குழந்தை வந்துட்டு பார்த்திருக்கான். அது வந்துட்டு அந்த குழந்தை கடத்திட்டு போன அக்காவும் தம்பியுமே வந்துட்டு இந்த குழந்தையோட அப்பங்காரனே பார்த்திருக்கான். பார்த்துக்கிட்டே தூரத்துல இருந்து நின்றுட்டு இருக்கானுங்க. அந்த குழந்தை அந்த டாஸ்மார்க் பாட்டில் எல்லாம் கடந்தது பாருங்க, அந்த இடத்துல வச்சுட்டு அவங்க வெளியே வரும்போது தான் இவனுங்க ஜன்னல வழியா தூக்கி அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து வச்சிருக்கானுங்க. ஏன்னா அவனை மாட்டி விடணுங்கிறதுக்காகவே ஒரு பக்கா பிளான போட்டிருக்கானுங்க. சோ இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணு இனிமே அவன் கூட நான் வாழ மாட்டேன், இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. அந்த குழந்தையோட அப்பங்கிட்ட கேட்டாலும் அவங்க யாரு அப்படின்னு அடையாளம் தெரியுமான்னு சொல்லி கேட்டா எனக்கு பெருசா எதுவும் அடையாளம் தெரியல அப்படிங்கிற மாதிரி இவன் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் பாக்குறான். இப்ப அந்த குழந்தை ஒரு வழியா அக்காக்காரங்க கூட்டிட்டு போறாங்க இல்லையா, பாலெல்லாம் திரும்ப கொடுத்து அந்த குழந்தைய வந்துட்டு சமாதானப்படுத்துறாங்க. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ பொண்டாட்டி வேற கால் பண்ணி இன்னும் வீட்டுக்கே வரல, வேலை தான் போயிடுச்சு இல்லையா, வீட்டுக்காவது வரலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த குழந்தை வந்துட்டு கண்டுபிடிக்காம நான் வீட்டுக்கு வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்துல அந்த அக்காக்காரங்களுக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் கால் பண்ணிருக்கான், குழந்தைய பாக்குறதுக்காக நானே கிளம்பி வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா இவன் வந்துட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்றான். இப்பவே வந்துட்டு குழந்தை காதுல போனை வை, நான் பேசணும், அப்பா பேசுறதுல வந்துட்டு அந்த குழந்தை வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவன் ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ண இவன் கூடவே வாழ முடியாது, ஏகப்பட்ட சித்திரவதைகளை அனுபவிச்சிட்டாங்க இல்லையா அக்கா. இப்போ வந்துட்டு கோவப்பட்டு இனிமே வந்துட்டு என்ன என் குழந்தை வந்துட்டு நீ பாக்குறதுக்காக வரக்கூடாது, இந்த குழந்தை வந்துட்டு நம்மளோடது கிடையாது, குறிப்பா உன்னோடது கிடையாது, இது ஏன் குழந்தை உனக்கே பொறுக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் கோவமா பேசிட்டு போனை கட் பண்ணிட்டு அந்த நம்பருமே வந்துட்டு பிளாக் லிஸ்ட்ல போட்டு வச்சிடறாங்க. அவனு திரும்ப திரும்ப போன் பண்றான், போனே வந்துட்டு எடுக்க மாட்டாங்க. இப்பதான் வந்துட்டு தம்பிக்காரனுக்கு கொஞ்சம் சந்தோஷம், ஏன்னா இது வரைக்கும் வந்துட்டு அவன் தான் வேணும், அவன் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கையை வந்துட்டு வீணா வாழ்ந்துகிட்டு இருந்த இந்த அக்கா இன்னைக்கு வந்துட்டு சரியான முடிவு எடுத்திருக்காங்க. தான் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்துட்டு வெளியூர்ல இருக்கிறதாவும் அவ கூட போயிட்டு நான் என்னோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க போறதாவும் அவங்க ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா தம்பிக்காரன் தான் வந்துட்டு கடைசி அப்பா கிட்ட எல்லாம் நம்ம பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அக்காவை தான் சொந்த வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கான். அக்காவை மட்டும் போயிட்டு பேசுறாங்க அவங்க அப்பா கிட்ட. ஆனா அப்பாக்காரர் வந்துட்டு ஒன்னும் பெருசா அவங்களை ஏத்துக்கிற மாதிரி தெரியல, அங்கிருந்து வந்துட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோ இவங்க 2 பேத்தையுமே ஃபாலோ பண்ணி தான் வந்துகிட்டு இருக்காரு. இது வந்துட்டு அந்த பையன் பார்த்த உடனே அக்காவை கூட்டிட்டு திரும்ப கார் எடுத்துட்டு வேகமா கிளம்பி போக இதே நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. இவனும் சந்து பொந்தெல்லாம் பூந்து ஓட்டுறான். அக்காக்காரங்க வேற பயத்துல பதறிக்கிட்டே இருக்க. ட்ரெயின் டிக்கெட்லாம் வந்துட்டு புக் பண்ணிருக்காங்க, நான் வெளியூருக்கே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி புக்கிங் எல்லாம் பண்ணியாச்சு. இவங்க புக்கிங் பண்ண அடுத்த செகண்ட் டைம் அந்த மெசேஜ் வந்துட்டு தான் ஹஸ்பண்டுக்கு போயிருக்கு. ஏன்னா அவங்களோட ஜிமெயில இது லாகிங் ஆயிருக்கு. இவ ட்ரெயின்ல வேற ஏதோ ஊருக்கு போறான்னு சொல்லிட்டு அவனுமே வந்துட்டு சுதாரிச்சுக்கிட்டான். இன்னொரு பக்கத்துல போலீஸ்காரங்களும் இந்த ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் இன்னொரு பக்கத்துல தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இந்த குழந்தை கடத்திட்டு போன அந்த பையன் ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு அக்கா வேற மயக்கம் போட்டாங்க. வாட்டர் பாட்டில் வாங்கலான்னு ஒரு கடைக்கு போக அதே இடத்துல வந்துட்டு ஃபாலோ பண்ணி நம்ம ஹீரோ வந்தான் இல்லையா, எங்கேயோ வந்துட்டு ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டாரு. இவன் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ ஒரு வழியா பார்க்க ஹீரோக்கும் நம்ம அந்த பையனுக்கும் வந்துட்டு பயங்கரமான சண்டை நடக்குது. ஒரு வழியா துரத்திக்கிட்டே போறாங்க. அதே இடத்துல வந்துட்டு போலீஸ்காரங்களை பார்க்க சார் அவன் தான் சார் பிடிங்க சார் சொன்னோடனே அவனை ஒரு பக்கம் போலீஸ்காரங்க துரத்திக்கிட்டே போறாங்க. அக்காக்காரங்க கார்ல மயக்கம் போட்டு தான் விழுந்துட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க கண்ணில் வந்துட்டு முகத்தை காமிக்க கூடாதுங்கிறதுக்காகவே அந்த பையன் முகத்தை மூடி ஓடிட்டு இருக்கான். ஒரு வழியா வந்துட்டு தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. பாலத்து சென்டர்ல நின்றுட்டு இருக்கான். 2 பக்கமும் போலீஸ் வராங்க. ஒரு வழியா அங்க பஸ் ஒன்னு கிராஸ் ஆகுது. அந்த பஸ் மேல குதிச்சு அங்க இருந்து கீழே விழுந்து தப்பிச்சு ஓடலாம்னு பார்க்கும்போது கிறிஸ்துமஸ் டே வேற வந்துருச்சு. நிறைய பேர் வந்துட்டு அந்த பார்ட்டியை கொண்டாடி இருக்கும்போது அந்த கூட்டத்தோட கூட்டமா கலந்துட்டதால போலீஸ்காரங்களால ஒன்னும் பெருசா அவனை கண்டுபிடிக்க முடியல. அதே இடத்துல தப்பிச்சு ஓடும்போது ட்ரெயின் அக்கா புக் பண்ண அந்த ட்ரெயின் வந்துட்டு கிளம்பி போகுது. அக்கா போக முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் அழுதுகிட்டு இருக்க. ஒரு போன் கால் அவங்க
அவங்க அக்கா தான் ஃபோன் கால் பண்ணியிருக்காங்க. குழந்தைய வந்துட்டு நான் நல்லபடியாக எடுத்துக்கிட்டு நான் ட்ரெயினில் போயிட்டு இருக்கேன், நீ தப்பிச்சு போ, நீ நல்லா இரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவங்க ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். ஆனா அதே இடத்துல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, அந்த பொண்ணோட ஹஸ்பண்டுக்காரன் ட்ரெயின் டிக்கெட் அவனுக்கு மெசேஜ் போச்சு இல்லையா, இந்த ட்ரெயின்ல தேடிட்டே வந்துட்டு இருக்கிறான். ஆனா இங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட், அக்காக்காரங்க புக் பண்ண ட்ரெயின்லேயே போகல, ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய வேற ஒரு டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய ட்ரெயின்ல போயிருக்காங்க. ஏன்னா போலீஸ்காரங்க எல்லாருமே ட்ரேஸ் ஒரு பண்ணி ஏதாவது வந்துட்டாங்க அப்படின்னாக்கா பிரச்சனையா போயிடும் அப்படிங்கிறதுக்காக வேற ஒரு ட்ரெயின்ல பிடிச்சி தான் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. சந்தோஷமா அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது அதே இடத்துல இன்னொரு பயங்கர ட்விஸ்ட், நம்ம ஹீரோ கெஸ் பண்ணி வந்துட்டாரு. போலீஸ்காரங்களை அந்த பக்கம் அனுப்பிச்சிட்டு எப்படி அவங்க ட்ரெயின்ல தான் போயிருக்கணும், ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கமா தான் இருக்கிறாங்க அப்படிங்கறத கெஸ் பண்ணி தான் ஹீரோ இங்க உள்ள நின்னுட்டு இருக்காரு. அந்த குழந்தைய வச்சுட்டு அந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்க, இதை பார்த்து நம்ம ஹீரோ உடனே போலீஸ்க்கு கால் பண்ணிட்டாரு. இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்த ரயில்வே ஸ்டேஷன்ல போலீஸ்காரங்களும் வந்துட்டாங்க. உள்ள பார்த்தா அந்த குழந்தையோட காணாம போயிட்டாங்க. இங்க தான் சார் உட்காந்துருந்தா, எங்க போனானே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நம்ம ஹீரோவை கூட்டிட்டு கஸ்டடியில தான் வச்சிருக்காங்க, விசாரிச்சுட்டு இருக்காங்க. எங்க போனாங்க, அவங்க பார்க்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் விசாரிச்சுட்டு இருக்க, இன்னொரு பக்கத்துல எப்ப கூட்டாலும் நீ வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. ஹீரோ அப்படியே கிளம்பி வராரு, தான் வீட்டுக்கும் வராரு. அவங்களோட வைஃபை கட்டி பிடிச்சி அப்படியே அழுதுகிட்டு இருக்க, ஹீரோ இங்க ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ அந்த பொண்ணை அப்படியே போட்டோ எடுத்துட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு இவரை பாக்குறாரு. பார்த்தோன்னே யாரோ ஃபாலோ பண்ணி வந்துட்டாங்க சொல்லி பயப்பட ஆரம்பிக்கிறான். அந்த குழந்தைய ஒழுங்கா கொடுத்துரு, ஒழுங்கா போலீஸ்ல சரண்டர் ஆயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, எதுக்காக இந்த குழந்தையெல்லாம் கடத்தின, பாவம் அந்த அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அந்த பொண்ணுக்கு சின்ன வயசு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த குழந்தை கடத்தணும் எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை, எனக்கு 2 தடவை குழந்தை இறந்து போச்சு, 3வது இந்த குழந்தை என் கைக்கு கிடைச்சது, இது என்ன தேடி தேடியே வந்துகிட்டு இருக்கு, நான் பாதிக்கப்பட்டேன், இந்த குழந்தையோட அம்மா கிட்ட நான் போய் பேசணும்னு சொல்லி அந்த அம்மா ஒரு பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்குது. இந்த அம்மா அந்த பொண்ணை போய் பார்த்து பேசிருக்காங்க. இந்த மாதிரி உன் குழந்தை தெரியத்தனமா நான் எடுத்துட்டு வந்துட்டேன், அது உன் குழந்தை தான், நீ தான் பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுத்துட்டு போலான்னு சொல்லி தான் வந்தேன், என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அந்த குழந்தை எனக்கு வேண்டாம், நீயே பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவங்க பேசிருக்காங்க. அந்த பொண்ணோட அம்மாக்காரங்களும் அதான் சொல்றாங்க, அந்த குழந்தை கிடைச்சாலும் ஒரு அனாத ஆசிரமத்தில் சேர்த்துட்டு இவளுக்கு வேற ஒரு வாழ்க்கையை தான் நாங்க ரெடி பண்ணணும், ஏன்னா இவனை கட்டிக்கிட்ட அந்த பையனு சரி கிடையாது, எங்க கிட்டே பணத்தை பறிக்கிற ஒரு கேவலமான ஜென்மம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த அம்மா தான் தம்பி கூட அந்த கார்ல அந்த குழந்தைய எடுத்துட்டு வெளியே நிக்கிறாங்க. கடைசியாவது அந்த பொண்ணு இந்த குழந்தைய பார்க்குமான்னு பார்த்தா அப்ப கூட அந்த குழந்தைய அந்த பொண்ணு பார்க்கல, கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் தான் இந்த குழந்தை இந்த பொண்ணோட கையை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தான் தேடி வந்த குழந்தை இது, இனிமே இந்த குழந்தை எனக்கு தான் சொந்தம் சொல்லிட்டு தான் நான் கிளம்பி வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இதே எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ இப்பயுமே இந்த பொண்ணை நம்பாம அந்த குழந்தை பெற்றுக்கிட்டா இல்லையா, அந்த பொண்ணோட அம்மாக்கு கால் பண்ணி இந்த மாதிரி குழந்தை நீங்க அனாத ஆசிரமத்தில் சேர்க்க போறீங்கன்னு சொல்லி கேட்டா, என் பொண்ணோட வாழ்க்கை இனிமையாவது நல்லா இருக்கட்டும் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி காலை கட் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ இந்த குழந்தைய நீங்களே பாத்துக்கோங்க, நல்லா பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போலீஸ்காரங்க வந்தாங்க இல்லையா, இந்த பொண்ணை நம்ம ஹீரோவை தான் தப்பிக்க வச்சிருப்பாரு. இதுதான் நடந்துச்சு. அடுத்த நாள் போலீஸ் விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. விசாரணையில உங்ககிட்ட ஒருத்தன் ஏதோ பண்ணிட்டு இருந்தா இல்லையா, அவனை கூட நீ பிடின்னு சொன்னியா, அவனை எதுக்காக பிடிக்க சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்டான். அவன் என்கிட்ட பிக் பாக்கெட் அடிச்சான், நல்ல தடவை நீங்க அங்க வந்தீங்கன்னு சொல்லி தான் பிடிக்க சொன்ன அப்படிங்கிற மாதிரி அந்த விவேக்குங்கிறவன், அதாவது இந்த அக்காக்காரங்களை குழந்தைய கடத்திட்டு போனான் இல்லையா, அவனையுமே தப்பிக்க வச்சிட்டாரு. சரி நீ அந்த பொண்ணை பார்த்திருப்பில்ல, அந்த பொண்ணோட உருவத்தை சொல்லு, அதை வச்சு அந்த பொண்ணை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராயிங் மாஸ்டர் ஒருத்தர் வர வச்சு அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிற மாதிரி வரைய சொல்லும்போது அந்த லுக்குமே கிடைச்சிருச்சு. ஆனா நம்ம ஹீரோ இங்கேயுமே ஒரு ட்விஸ்ட் அடிச்சிட்டாரு. என்னன்னா அவங்கள கண்டுபிடிக்காத அளவுக்கு இந்த கண்ணாடி போட்டிருந்தா இல்லையா, அந்த குழந்தைய பெத்துக்கிட்டானே அப்பங்காரன், அவனோட ஃப்ரெண்டு உருவத்துல அவன் எப்படி லேடிஸா இருந்தா எப்படி இருப்பானோ அந்த மாதிரி ஒரு உருவத்துல கெஸ் பண்ணி சொல்லிட்டாரு. அந்த டிராயிங்ஸை வச்சு தான் இன்னைக்கு போலீஸ்காரங்க தேடிக்கிட்டு இருக்க போறாங்க. கடைசி வரைக்குமே அந்த பொண்ணை கண்டுபிடிக்க போறதுல, அந்த குழந்தையுமே கண்டுபிடிக்க போறதுல அவங்களோட வாழ்க்கை இப்ப சந்தோஷமா ஒரு இடத்துல பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே தான் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு அந்த குழந்தைய வளர்க்கறதாக முடிவு பண்ணிட்டாங்க. அப்படியே இந்த படத்தோட ஸ்டோரியை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.